ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 51:17 Psalms 51 verse 17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நொறுங்குண்ட ஆவியை அவர் தன்னுடைய பலியாக ஏற்றுக்கொள்கிறார். It is very important for us to have a broken spirit so that our Lord will accept it. There are times people, they are very boastful about their prestige and their position and their background. But I have to understand that God accepts the broken spirit. There were two people, they went to the temple to pray for. One was the Pharisee. He was boasting about his fasting. He was boasting about his tithing. He was boasting about his religious rites. He was implementing every week. But God did not accept that kind of spirit. Our Lord Jesus Christ gave this example as he was boastful about himself. It was not acceptable. But there was another guy who was a tax collector. He was so humble. He stood before God and he prayed, Lord, have mercy upon me. I am a sinner. I do not have anything to boast about myself. My spirit is broken. I am nothing before you. Please accept my spirit as a sacrifice. This is the way we should be also. கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் தமக்கு ஏற்ற பலியாக ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. அதோடு மாத்திரமல்ல, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிவதில்லை. People are looking for those who are highly qualified. People are looking for people, those who are righteous before human beings. But our Lord God is looking for hearts, those who have broken and contrite heart. In this world, we may not be acceptable in the world as we have a broken and contrite spirit or contrite heart. But God accepts our broken, our contrite heart. You need to understand the difference between the human beings and the heavenly God. We need to please our God. We need to understand he will not despise your heart which is broken and contrite. You need to understand God is welcoming the second son who had a contrite and broken heart. You need to believe the second son was acceptable before the sight of God. The first son was not acceptable before God because he was boasting himself. Today, how are we doing? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது மகன் உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்டதான இருதயத்தோடு தகப்பனை தேடி வந்தான். தகப்பன் அவனை புறக்கணியாதபடிக்கு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மை புறக்கணியாமல் தள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம் அப்படி வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள்
நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. தேவனே, நீர் எங்களை புறக்கணிப்பதில்லை. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதியும். ஏற்றுக்கொள்ளும். எல்லா மீறுதல்களையும் மன்னித்தருளும். பாவங்களை மன்னித்தருளும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமக்காக வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.